வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுறேங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் சுரபி நர்சரியில நாங்க வாங்குன செடி வகைகள் பத்தின ஒரு மினி விளாக் தாங்க பார்க்க போறோம். நிறைய செடி வகைகள் இருந்ததுங்க. இதுல சாத்துக்குடி வந்து பாருங்க, செடியிலேயே காய்ச்சிருக்கு. அது கவர்ல வச்சிருக்காங்க இல்லைங்களா? அதுலயே நெறைய காய்ச்சிருக்கு. அது பார்க்கும் பொழுதே ஆசையா இருந்தது. ஆனா இந்த மாரி காய்க்கிற மாதிரி பெருசா வாங்கணும் அப்டின்னா, அது ரூ. 1500 சொன்னாங்க. ரேட் ரொம்ப அதிகமா இருக்குது அப்படிங்கிறனால, நம்ம கம்மி விலையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேங்க. எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளுக்கு காய்க்க தானே போகுது. நம்ம கம்மி விலையிலேயே வாங்கி கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க கம்மி விலையில போய் பார்த்தோம். இருந்தாலும் இந்த மாரி நெறைய காய்க்கிறத பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் ஆசையா தாங்க இருந்தது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய செடியா நாங்க 2 செடி எடுத்து வச்சோம். இந்த பெரிய செடி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரேட் அதிகமா தான் இருந்தது. ரூ. 650 சொன்னாங்க. காய்க்கிற செடி வந்து 1500, இது வந்து 650. எனக்கு என்னமோ ம் ரொம்ப பெரிய செடி தான் புடிச்சிருந்தது. ஏன்னா, அது காயோடு இருக்கிறனால நம்ம கொண்டு போய் வச்சதுமே நம்ம காய் நெறைய காய்க்கும். பறிச்சு சாப்பிடலாங்கிற அளவுக்கு எனக்கு இருந்தது. அ பழம் வந்து நெறைய பழுக்கும். சாத்துக்குடி நெறைய சாப்பிடலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா ரூ. 1500 குடுத்து வாங்கணுமே! சரி நம்மளுக்கு ரூ. 250 செடியே போதும் அப்படின்னு சொல்லி நெனச்சேன். இந்த சைட்ல லெமன் செடி, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி நெறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. அதிலயே குட்டினூண்டு செடியில ரொம்ப இத்துணூண்டா காய்க்கிறது. அதாவது அ பெருநெல்லிக்காய் அளவுக்கு காய்க்கிற ஆரஞ்சு பழம் மாதிரி இருந்தது கூட இருந்தது. அது ஆரஞ்சா எலுமிச்சையான்னு தெரியல. ஆரஞ்சு தான் நெனைக்கிறேன். ஆனா புளிக்கும்னாங்க. இது சரி வாங்கலாமா அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா குட்டினூண்டு செடியிலேயே குட்டினூண்டா ஒரு பழம் இருந்துச்சு பாருங்க. இது வாங்கலாமான்னு நெனச்சேன். ஆனா இது வந்து புளிக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் இது வாங்கல. இதுக்கு பக்கத்துல கொஞ்சம் லைட்டா பெரிய செடியா இருக்கு இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சாத்துக்குடி செடி தான். ஆனா இதுவும் வந்து ரொம்ப சின்ன செடி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சின்ன செடியா இருந்தாலும், இந்த சாத்துக்குடி செடியெல்லாம் ரொம்ப தளன்னு இருந்தது. நாங்க ரூ. 650 எடுத்து வச்சிருந்த செடிய விட, இந்த செடி வந்து நல்லா தளன்னு இருந்ததுனால, ஓகே இது வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இது என்ன இத விட இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நாள் தான் டிஃபரெண்ட். கொண்டு போய் வச்சா நல்லா தளஞ்சுக்கும்ல அப்படின்னு சொல்லி, இதிலிருந்து நாங்க ஒரு 3 செடி செலக்ட் பண்ணிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ண செடிய வந்து வேண்டான்னு சொல்லிட்டோம். இதுல நல்ல செடியா பார்த்து அவங்களே நாங்களும் ஒரு 2 செடி செலக்ட் பண்ணோம். அவங்களையும் ஒரு செடி செலக்ட் பண்ணி தர சொன்னோம். ஏன்னா வீட்டு யூஸ்க்கு சாத்துக்குடி நெறையா சாப்பிடலாம். 3 செடியிலயும் பழம் வந்தாலும் பரவால்ல. நம்ம நெறைய யூஸ் பண்ணலாம். ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. யாராவது வீட்டுக்கு நம்ம கெஸ்ட்டா போறோம்னா கூட நம்ம பழங்கள்லாம் எவ்வளோ விலை குடுத்து வாங்குறோம். அப்ப நம்ம இதுவே நம்ம கொண்டு போய் குடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நம்ம 3 செடியா வாங்கலாம்னு சொல்லி வாங்குனோம். இதெல்லாம் எங்க வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயெல்லாம் வைக்கிறக்கு இடம் இல்லைங்க. தோட்டத்தில தான் கொண்டு போய் வைக்கலான்னு ஐடியா. தோட்டத்தில வைக்கிறக்கு தான் நாங்க இன்னும் என்னென்ன செடி வாங்கலான்னு ஒரே பிளானிங்ல தான் இருக்கு. ஏற்கனவே செடி வச்சிருக்கோம். பலா செடியும் வச்சிருக்கோம். லெமன் செடியும் வச்சிருக்கோம். அ லி அ அப்புறம் வேற ஏதோ பழமும் கூட வச்சிருந்தோம். தோட்டத்து வீடியோ போடும்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன செடி வச்சிருக்கோம் அப்படின்னு. அங்க கொண்டு போய் வைக்கிறக்காக தான் ரொம்ப ஆர்வமா நாங்க வாங்கிட்டு வந்தோம். ஃபைனலா எப்படியோ 3 செடி நாங்க செலக்ட் பண்ணி எடுத்துட்டோங்க. சாத்துக்குடியில. சின்ன செடியாவே போதும் அப்படின்னு நாங்க எடுத்தாச்சு. அத அக்கா கொண்டு போயிட்டாங்க. இனி இதுக்கு பக்கத்துல பின்னாடி பெரிய செடியா இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஆரஞ்சு செடின்னாங்க. ஆரஞ்சு செடியில அது ரூ. 650 ரேட்டு. அதுல சின்ன செடி இல்லைங்க. பெரிய செடி தான் இருக்குன்ட்டாங்க. சரின்னு அதுல ஒரு செடி மட்டும் குடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம். அதுலயும் நல்ல செடியா அவங்களே செலக்ட் பண்ணி எடுத்து குடுத்தாங்க. ஆனா, ரொம்ப பெரிய செடியா வாங்கும்பொழுது, அந்த இலைகள் எல்லாம் கொஞ்சம் சுருண்ட மாரி தான் இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாவலாம் இல்ல. நான் கொண்டு போய் வச்சா எல்லாமே வருமா? எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் டவுட்டாவே இருந்தாலும், சரி நம்ம வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுருக்கோம். ஃபைனலா இதுலேருந்து ஒரு நல்ல செடியா ஒண்ணு மச்சான் செலக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன மரங்கள் வளர்க்கறது நல்லது அப்படிங்கிறது போர்ட்ல போட்டிருந்தாங்க. அதையும் நான் ஒரு வீடியோவா எடுத்துட்டேன். நீங்க ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகுன்னா நீங்க பார்த்துக்கோங்க. இப்ப பலா மரமும் ஒண்ணு எடுக்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்தே ஒரு பலா மரம் ஒண்ணு வந்து நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இது என்ன பலா வகைன்னு பார்த்தீங்கன்னா, வியட்நாம் பலாங்க. வியட்நாம் பலாங்கிறது ஒரு 2 1/2 வருஷத்துலயே காப்புக்கு வந்துரும். சின்ன செடியிலேயே காப்புக்கு வந்துரும்.
நம்ம வீட்டு யூஸ்க்கு தேவையான 5 கிலோலேருந்து 8 கிலோ வரைக்கும் காய்க்கும்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் 5 கிலோல தான் எல்லாமே காய்க்கும். பெரிய மரமாகும்போது 5 கிலோல காய்க்குங்கிறாங்க. இது நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். 5 கிலோனாலும் சொலை வந்து பெருசு பெருசா இருக்கும். காய் ஃபுல்லா சொலையா தான் இருக்கும். இந்த வீடியோ வியட்நாம் பழத்த பத்தி நான் ஏற்கனவே யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால வியட்நாம் பழம் வந்து ஒண்ணு எடுத்துக்கலாம். அந்த பலாப்பழத்துல அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே தோட்டத்துல வந்து ரெட் வகை பலாப்பழம் ஒண்ணு வச்சிருக்கோம். சொலைய பார்த்தா ரெட் கலர்ல தான் இருக்கும். அந்த மரம் ஒண்ணு வச்சிருக்கோங்க. ஓகே. ஒரு பலா மரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால இன்னொரு பலாவும் வாங்கியாச்சு. இனி மச்சான் வந்து அந்த பச்சை கலர்ல இருக்கும் இல்லைங்களா? பழம் நல்லா பெருசு பெருசா காய்க்கும். அந்த பழம் வாழைப்பழம் வந்து 2 செடி வாங்கியிருக்காங்க. ஒரு செடி ரூ. 80 சொன்னாங்க. 2 செடி வந்து ரூ. 170 வாங்கியிருக்காங்க. வியட்நாம் பழம் வந்து அந்த பலா மரம் வந்து ரூ. 650 சொன்னாங்க. சின்ன குட்டி செடியா ரூ. 250 வருமா? ஆனா சின்ன குட்டி செடி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கொஞ்சம் பெருசா தான் இருந்ததுன்னு சொல்லி அது வந்து ரூ. 650 குடுத்தாங்க. அது இல்லாம பப்பாளி செடி வந்து ஒரு செடி ரூ. 30 சொன்னாங்க. அது ஒரு 3 செடி வாங்கியிருக்காரு. நான் வந்து சுத்தியிலயும் இருந்த அந்த கார்டன்ஸ வந்து ஒரு குட்டியா வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதெல்லாம் சுத்தி பார்க்கறக்கு. பூச்செடிகள்ல நான் ஃபர்ஸ்ட்டு நெறைய வாங்கி வச்சிருக்கேன். ஆனா வீட்ல வந்து ஜாதி முல்லை நல்லா பூத்துதுங்க. வருஷ கணக்குல நல்லா கொத்து கொத்தா அவ்ளோ நெறைய பூக்கும். அது திடீர்னு காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் செடி வச்சு அதில டெய்லி பொறிச்சு பராமரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிறனால நான் வேற எந்த செடியுமே வைக்கல. ரோஸ் செடி வாங்கி வைப்பேன். அது கொஞ்ச நாள்ல அது பூக்கறது ஒரு மாரி ஆயிரும். அதனால சரி செடிகளுக்கு நம்ம காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். பழம் வகைகள், மர வகைகளுக்கு மட்டும் தான் நம்ம வாங்குறதா இருந்தா வாங்கணும்னு அப்பவே டிசைட் பண்ணிட்டேன். இந்த சாத்துக்குடி பாருங்க, முன்னாடி ஃப்ரண்ட்ல வச்சிருந்தாங்க. மரம் ஃபுல்லா காயா இருந்தது. அதுவும் நல்லா பழுத்து இருந்தது. இத இப்பவே நம்ம பறிச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா பழுத்து இருந்ததுங்க. அதையும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்ப நாங்க வாங்குன செடி வகைகள் எல்லாமே கார்ல எடுத்து வச்சுட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மச்சான் வந்து பேக் சைட்ல தான் வச்சாங்க. ஆனா, அது க்ளோஸ் பண்ணும்பொழுது செடிகள வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து ஃப்ரண்ட் சீட்ல நான் படுத்துக்கிறேன். கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறனால நான் படுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சீட்ல ம் ம் நான் பேக்ல படுத்துட்டேன்னா, ஃப்ரண்ட்ல நான் உட்கார இடத்துல, கால் வைக்கிற இடத்துலலாம் இடம் இருக்கும் இல்லைங்களா? அங்க வந்து செடிகள் வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி, அங்க மறுபடியும் செடிகள வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு, அதுக்கு பக்கத்திலே இருக்கிற ஆளுங்கிற ஆப்ஷன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ போடுறேனோ, அப்பலாம் உங்களுக்கு உடனுக்குடனே என்னுடைய வீடியோ நோட்டிஃபிகேஷனா வருங்க. பக்கத்துல பாருங்க, இது வந்து கலர் கலரா இருந்ததுங்க. இது வந்து பேப்பர் ஃப்ளவர்ன்னு சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு, பழ வகைகளும், மர வகைகளும் மட்டும் வாங்கியாச்சு. இனி ஏதாவது வாங்குற மாரி இருந்தா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து மச்சானும், கிட்டண்ணாவும் இந்த செடிகள் எல்லாம் எடுத்துட்டு காட்டுக்கு கிளம்பிட்டாங்க. காட்டுல கொண்டு போய் நடறதுக்குங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் தோழி பிரியா சரவணகுமார். நன்றி, வணக்கம்.